ஹலோ வெல்கம் டு சபரி ஐஏஎஸ் அகாடமி அலுவலகம் ஆலியா அன்பான தமிழ் நண்பர்கள தொழில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு வந்து போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேரும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது ஒன் வேர்டு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் சரி அல்லது நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் அல்லது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கூட நீங்கள் தமிழில் கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம புக் பேக் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த வீடியோஸ் வந்து 15 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பர் டே வந்து நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். வாரத்துக்கு 70 கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி தான், ஓகேவா? ஸோ மீறி உள்ளது 30 உள்ளது மட்டும் நீங்கள் எஃபோர்ட் பண்ணது தான். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்ருக்காங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சில பேர் இப்போ தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதாவது நேற்று வந்தது 28/3/2024. லாஸ்ட் டேட் எப்போனா 27/4/2024, அதாவது ஒரு மாதம், ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் ஏதாச்சும் நேம் கரெக்ஷன் இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் கரெக்ஷன்னா எப்போனா 2/5/2024 12/1 4/5/2024 11:59 PM தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் எப்போ வைக்க போகிறாங்கன்னா 9:30 to 12:30. டேட் வந்து ஜூலை மாதம் 13/2024. மெயின்ஸ் எக்ஸாமை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் அதுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அது 10th 12th இப்படி காலேஜ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உள்ள ரூல்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அதாவது நீங்கள் டிஜிட்டல் வாட்சை கொண்டு போகக்கூடாது அல்லது கால்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது. ஸோ எந்த ஒரு சின்ன சீட்டை கூட நீங்கள் கொண்டு போகக்கூடாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அது போக வந்து இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் எப்பயும் போல தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து இது கம்பல்சரி, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ப்ரிலிம்ஸை பாஸ் ஆகிட்டு நீங்கள் மெயின்ஸ் ஒன்று மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டும் வராது. இதில் எவ்வளோ வேகன்சி நம்ம போய் பார்க்கலாம். ஸோ டெப்யூட்டி கலெக்டர் அதாவது போஸ்ட்டு கோடு தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். ஸோ டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸில் வந்து எவ்வளோனா வேகன்சி 23 இருக்குது. டெப்யூட்டி கலெக்டரில் வந்து 16 இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து 14 இருக்குது. டெப்யூட்டி ரெஜிஸ்டரில் வந்து 21 இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரிசீவ் சர்வீஸில் வந்து 1 இருக்குது. ஆக மொத்தம் இருக்கிறது வந்து 90. பட் மேக்ஸிமம் வந்து இந்த இவங்க கொடுத்துருக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி நோட்டிஃபைட் இஸ் டென்டேட்டிவ் தான், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது. இதில் ஏதேனும் ஒரு டிகிரி மட்டும் தான் இருக்கும். அது ஒன்று நான் சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிகிரி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் டெப்யூட்டி கலெக்டருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ டெப்யூட்டி கலெக்டருக்கும் 1 டிகிரி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கும் 1 டிகிரி, அதாவது 80 டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். எந்த ஒரு ஃபீல்டு இருந்தாலும் சரி, தமிழ்லையும் சரி இல்லை இங்கிலீஷும் சரி இல்லை எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அல்லது ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கணும். இல்லை இப்போ ஏஜ் லிமிட் நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்குன்னா 39 கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களுடைய ஏஜ் படி உங்களுக்கு தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அது போக இதில் ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து எதுவும் தப்பான விதத்தில் வந்து நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நான் வேலை வாங்கி தரேன், ஸோ அந்த மாதிரி வதந்திகள் யாராச்சும் அப்படி சொல்லியிருந்தால் கூட, ஏன் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அது போக வந்து இது என்னென்னா, இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தனிப்பட்ட சேலரி இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம ஒன்லி இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படியோ அதே கொஞ்சம் ஒரு
ஒரு 5 மடங்கு வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தமிழையும் இங்கிலீஷ் நீங்கள் எழுதலாம். அண்டு ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 21 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34. ஓகே. ஸோ இது போக வந்து இதில் பிஎஸ்டிமிக்கெலாம் இருக்கா அப்படின்னா இதில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட் தான் இது பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது சாதா எக்ஸாமுக்கு அதாவது டிபிசி குரூப் 4 அப்ளை பண்ணிப்பீங்க. மேக்ஸிமம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக தேவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆதார் கார்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, இல்லை 12th மார்க் ஷீட், இல்லை டிசி, இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பக்காவாக ப்ராப்பராக வச்சுங்க. அது போக இன்கம் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுங்க. ஓபிசி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செட் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் முதல் பட்டதாரினா அதுக்கும் நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மட்டும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இதில் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிகாம் படிச்சுக்கணும் அல்லது பிஎல் அதாவது லா படிச்சுக்கணும். ஸோ அதான் அவங்க எலிஜிபிள். மற்றது வந்து மேக்ஸிமம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான், இல்லை பேசிக்கான டீட்டெயில்ஸாக. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக நேரடியாக வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணலாம். அது அல்லது நம்முடைய சபரி ஐஏஎஸ் அகாடமியோட லிங்க் டெய்லியான லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பேசிக் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகிச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.